எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆக்கன் நெட்வொர்க். ஸோ இந்த வீடியோ பதிவில் எந்த டிஎன்பிசி கொஷின் பேப்பர் எடுத்து அதில் இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஷினை சால்வ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 2019 நடைபெற்ற டிஎன்பிசி குரூப் 4 கொஷின் பேப்பரை எடுத்து அதில் இருக்கக்கூடிய 25 மேக்ஸ் கொஷினை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள். நம்ம அதிகம் பேச தேவையில்ல, டேரெக்டாக வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி கொஷினோட ஃபார்மேட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஷினோட இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கும், நடுவில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரெண்டாவது வந்து அந்த கொஷினுடைய தமிழ் வெர்ஷன் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஸ்பேஸ் அதிகம் வேணும் அப்படின்றதுக்காக இந்த தமிழ் கொஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதனால் எல்லா கொஷினுமே உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு வகுப்பில் 12 மாணவர்களுடைய சராசரி உயரம் வந்து சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ சரி பார்க்கும்போது 172ன்னு டைப் பண்ணுறதுக்கு பதிலாக 148ன்னு தவறாக எடுத்துக்கொண்டாங்க. ஓகேவா? எனில் சரியான சராசரி உயரம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? ஸோ டோட்டல் டிவைடட் பை எண்ணிக்கைன்னு தெரியுமா? ஸோ அப்போ டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஸோ என்ன சராசரி இருக்கோ ஸோ அந்த சராசரி கூட அந்த எண்ணிக்கையை வந்து மல்டிப்ளை பண்ணிப்பீங்க. இப்போ அந்த 12 மாணவர்களுடைய மொத்த உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? 12 இன்ட்டு அந்த 12 மாணவர்களுடைய சராசரி உயரம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 152 இன்ட்டு 12 போட்டிங்கன்னா 2 இன்ட்டு 2 4, I2 10, பேலன்ஸ் 1, ஓர் 2 2 3, ஸோ 2 5 1. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 2 8, 1824. அந்த 12 மாணவர்களுடைய கூடுதல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1824 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ ஆக்சுவலாக 172ன்னு கூட்டுறதுக்கு பதிலாக 148ன்னு கூட்டிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளோ கம்மியாக கூட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 172லேருந்து 148 நான் மைனஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ 172லேருந்து 148 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 12, இது 6ஆக மாறிடும், 4 2 24 வந்து கம்மியாக வந்து கூட்டியிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ண போகிறோம்? அந்த 1824 கூட இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய இந்த 24 வந்து கூட்டி ஸோ 1848 வருது. ஓகேவா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த 12 நபர்களுடைய கரெக்டான கூடுதல். ஓகேவா? கரெக்டான உயரம். ஓகேவா? இப்போது இந்த கரெக்டான சராசரி. ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆவரேஜ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12 நபர்களுடைய சரியான கூடுதல் 1848 டிவைட் பை 12. ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் டேரெக்டாகவே 12ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன். ஓர் 12 12, பேலன்ஸ் வந்து 6, 5 இன்ட்டு 12 60, பேலன்ஸ் வந்து 4, 4 இன்ட்டு 12 48. ஸோ அப்போ கரெக்டான ஆவரேஜ் ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 154 சென்டிமீட்டர். ஆப்ஷன் நம்பர் டி. ஓகேவா? ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்க. 2 மிகை எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம். ஓகேவா? ஸோ ஒரு 2 நம்பர் வந்து எடுத்துக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸ்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், ஒய்ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க? 2 மிகை எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்பருடைய வர்க்கம். ஓகேவா? ஸோ இந்த நம்பருடைய வர்க்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரு, இந்த நம்பருடைய வர்க்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர். இந்த வர்க்கங்களுடைய வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது என்ன வருதுன்னு சொல்லிட்டாங்கன்னா 45 வருதுன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு உண்டான மீனிங். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 45. 2 மிகை எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 45. ஓகேவா? நான் அதை தான் நான் என்ன பண்ணிட்டேன்? ஜஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 45ன்னு எடுத்துக்கினேன். அடுத்தது இப்போ எப்பயுமே வந்து ஒரு பெரிய வேல்யூவில் இருந்து தான் நம்ம சிறிய வேல்யூவை வந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போது இங்கே எக்ஸ் என்பது பெரிய நம்பராக எடுத்துக்கோங்க, ஒய் என்பதை ஸ்மால் நம்பராக எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ் என்பது பெரிய நம்பர், ஒய் என்பது ஸ்மால் நம்பர்னு எடுத்துக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? அடுத்த லைனில் சிறிய எண்ணின் வர்க்கமானது. ஸோ இந்த எக்ஸ் பெருசா சின்னதா, ஒய் பெருசா சின்னதான்னு பார்த்தீங்கன்னா ஒய் தான் சின்னது. அப்போது சிறிய எண்ணுடைய வர்க்கமானது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம். ஸோ இங்கே பெரிய எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு, அதோடைய 4 மடங்கிற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2வை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன் நம்பரில் 1ல் போட போகிறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயரு, ஒய் ஸ்கொயருக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 4xன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இந்த ஈக்குவலுக்கு இந்த சைடில் இருக்க 45 இந்த சைடு வந்துச்சுன்னா -45 மாறிடும், equal to 0.
ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம்? இது வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அப்போ இந்த 45 நம்ம 2ஆக பிரிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -45ன்னு வரணும். ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா -4ன்னு வரணும். நான் என்ன பண்ண போகிறேன்? 9 × 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 45ன்னு வருது. ஓகேவா? ஸோ 9 × 5 போட்டிங்கன்னா 45. ஸோ நான் இந்த இடத்துல மைனஸ் கொடுத்தீங்கன்னா -9 × 5 போட்டிங்கன்னா -45 கரெக்டாக வருதுங்களா? வருது. அதே போல் -9 + 5 இது ரெண்டுத்தையும் கூட்டினா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? -4 கரெக்டாக இந்த இடத்துல வருதுங்களா? அப்போ நம்ம பிரித்த வேல்யூ வந்து கரெக்டு. அப்போ என்ன பண்ணலாம்? x - 9 இதோட ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா x - 9, அதுக்கப்புறம் x + 5 = 0. இப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த -9 அந்த சைடு போச்சுன்னா +9, இந்த +5 அந்த சைடு போச்சுன்னா -5. ஸோ மைனஸில் வர வேல்யூவை கன்சிடர் பண்ணிக்க கூடாது. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் 3 எடுத்துகிட்டு போயிட்டு 2 ஈக்குவேஷனில் எதில் வேணால் போடலாம். நான் என்ன பண்ணுறேன்? ஈக்குவேஷன் நம்பர் 2ல் போடுறேன். ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2ல் போட்டால் என்ன வரும்? y² = 4xங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 × 9. ஸோ அப்போ y² = 4 × 9 = 36. அப்போ ஒய்யோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்குன்னா 9ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஒய்யோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்குன்னா 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஆப்ஷன் நம்பர் டி தான் மிக சரியான விடை. ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. மாட்டு வண்டியின் சக்கரத்தின் ஆரமானது 35 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு மாட்டு வண்டியோட சக்கரம் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த சக்கரத்தோடைய ஆரம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அது 154 மீட்டர் தொலைவு கடந்தால் அந்த சக்கரம் எத்தனை முழு சுற்றுகள் சுற்றி இருக்கும் அப்படின்னு. ஸோ முதல்ல 1 ரெவல்யூஷன், ஒரு முழு சுற்று என்பது என்ன சொல்லுவீங்க? ஒரு முழு சுற்று என்பது ஒரு சுற்றளவுங்களா? 2πr எடுத்துக்கலாமா? வட்டத்தின் சுற்றளவு என்பது 2πr. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு சுற்று வந்து நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். ஓகேவா? 2 × இல்லைனா இப்படி கூட போடலாம். ஸோ ஒரு சுற்றுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2πrங்களா? இப்போ எத்தனை ரெவல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n × ஸோ 2πr. ஓகேவா? ஸோ நிறைய ரெவல்யூஷன் வந்து சுத்த போது இந்த n × 2πr என்பது எத்தனை மீட்டருக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 154 மீட்டருக்கு வந்து சமம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, ரேடியஸ் என்பது ஆரம் என்பது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் தூரம் என்பது மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஒன்று கொஸ்டினை ஃபுல்லாக மீட்டராக வச்சுக்கோங்க, இல்லை கொஸ்டினை ஃபுல்லாக சென்டிமீட்டராக வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? எத்தனை சுற்றுகள் சுற்றி இருக்குது அந்த எண்ணு மட்டும்தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணுங்க. n × 2 × 22, பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35. நான் எல்லாமே சென்டிமீட்டராகவே வச்சுக்கிறேன். ஸோ 1 மீட்டர் என்பது எத்தனை சென்டிமீட்டருக்கு சமம்? 100 சென்டிமீட்டருக்கு சமம். அப்போ 154 மீட்டர் என்பது 154 × 100 சென்டிமீட்டருக்கு சமம். ஓகேவா? இப்போ நான் எண்ணை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் நான் ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போகிறேன். 154 100. ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய 7 வந்து மேலே வந்துடும். ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த 2, அதுக்கப்புறம் 22, 35 இது எல்லாமே உங்களுக்கு கீழே வந்துடும். ஸோ கேன்சல் பண்ணுங்க. 7ஆம் வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா இது வந்து 5 டைமு. அடுத்தது 22ஆம் வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா இது எத்தனை டைம் வரும்? 7 டைம் போட்டிங்கன்னா 154ன்னு வரும். அடுத்தது இது 5ஆம் வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 20 டைம் வரும். ஸோ 2ஆம் வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா இது வந்து 10 டைம் வரும். அப்போ எத்தனை ரெவல்யூஷன் வந்து சுற்றி இருக்கும்? ஓகேவா? ஸோ 35 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு சக்கரமானது 154 மீட்டரை வந்து கடக்கிறதுக்கு எத்தனை முழு சுற்றுகள் வந்து சுற்றி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 7 × 10 மொத்தமாக 70 சுற்று வந்து சுற்றி இருக்கும். ஆப்ஷன் நம்பர் ஏ தான் மிக சரியான விடை. ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்க, சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல் 6 மடங்கு. ஸோ இங்கே வந்து அப்பா மற்றும் மகன் கான்செப்ட் வந்து வருது. ஓகேவா? ஸோ இங்கே அப்பா மகன், தந்தை மகன், இல்லைனா வந்து தந்தை மகள், இல்லைனா தாய் மகள், தாய் மகன், இந்த மாதிரி ஒரு பெரியவர் ஒரு சிறியவர் வரும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடியுங்க கணக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்க? 6 மடங்குன்னு சொல்லியிருக்காங்களா? 6 மடங்குன்னு சொன்னாங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து 1:6ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து யார் பெரியவர்? கண்டிப்பாக வந்து சரண் தான் வந்து பெரியவர். ஏன்னா சரண் தான் வந்து அப்பா,
இது வந்து சன்னு, ஓகேவா, ஒருவரோட மகன், ஓகேவா. ஸோ இப்போ 5 மடங்குன்னு சொன்னாங்கன்னா 1:5 எடுத்துக்கோங்க. 4 மடங்குன்னு சொன்னாங்கன்னா 1:4 எடுத்துக்கோங்க. 7 மடங்கு தந்தை மகனை போல் 7 மடங்குன்னு சொன்னாங்கன்னா ஜஸ்ட் 1:7 இல்லை 7:1 எப்படி வேணா எடுத்துக்கலாம். பட் கரெக்டாக மென்ஷன் பண்ணும். ஸோ கம்மியாக இருக்கிறவருடைய வயசு தான் வந்து மகனோட வயசு, அதிகமாக இருக்கிறவருடைய வயசு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரணோட வயசு, அதாவது அப்பாவோட வயது, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 4 வருடங்களுக்கு பிறகு, அதான் நான் இந்த இடத்துல சைடில் வந்து போட்டுக்கிறேன். ஸோ 4 வருடம் பிறகு he will be, ஓகேவா. ஸோ சரண் என்பவர் அவரின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு. ஸோ 4 மடங்குனா என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் 1:4 போடுவீங்க. ஸோ இது வந்து மகனோட வயது, இது வந்து தந்தையோட வயது. ஸோ நான் என்ன பண்ணேன், முதல்ல 1:6 போட்டேன். ஓகே, இது வந்து ஆரம்பத்தில் இருந்தது, இது வந்து ப்ரெசன்ட் ஏஜ், ஓகேவா, ப்ரெசன்ட் ஏஜோடைய ரேஷியோ. ஸோ 4 வருடங்களுக்கு பிறகு அவங்களோட ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:4. ஸோ இந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டு இதை நம்ம எப்படி ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த சைடில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை மேலே போட்டுக்கோங்க. 4ன்னு இருக்குங்களா, அந்த நம்பரை நான் மேலே போட்டுக்கிட்டேன். அடுத்தது இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 × 4 4. அடுத்தது இது ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணுறேன். 6 × 1 6, ஓகேவா. ஸோ அடுத்தது இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசம். ஸோ 1க்கும் 4க்கும் இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. இந்த இடத்துல மைனஸ் பிளஸ் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஜஸ்ட் 6ல் 4 போனால் எவ்வளோன்னு மட்டும் சொல்ல தெரிஞ்சால் போதுமானது. 6ல் 4 போச்சுன்னா 2, இந்த இடத்துல ஒரு 3 இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணினா 2. ஸோ அப்போ 2 × 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ இந்த 6 என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸோட மதிப்பு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அவங்களுடைய ப்ரெசன்ட் ஏஜ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அவங்க ப்ரெசன்ட் ஏஜோட ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:6ங்களா. ஸோ அப்போ சன் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் இருக்காரு, அப்போ ஒரு எக்ஸோட மதிப்பு வந்து 6. ஸோ சன்னோட வயசு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 வயது. அப்பாவோட வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 × 6 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 36 வயது, ஓகேவா. ஸோ அப்போ அப்பாவோட வயது வந்து 36 வயது, மகனோட வயது வந்து 6 வயது. ஆப்ஷன் நம்பர் பி, ஓகேவா. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ 0.35 பார் என்ற எண்ணை பின்னமாக மாற்றுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டினுங்க. ஸோ 0.35 பார். ஸோ இதை எப்படி பின்னமாக மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னம்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் வந்துருமா, ஸோ பை ஃபார்மேட்டில் வந்துருமா. ஸோ எப்பயுமே பை ஃபார்மேட்டில் வந்ததுன்னா, பை ஃபார்மேட் பின்னம்னாலே பை ஃபார்மேட் தான். ஸோ முதல்ல பாருக்கு கீழே எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க. ஸோ பாருக்கு கீழே 2 நம்பர் இருக்குங்களா, அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா 2 9 வந்து நான் போட்டுக்கிறேன், ஓகேவா. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நம்பரை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணும். ஸோ பாருக்கு முன்னாடி தனித்து ஏதேனும் நம்பர் இருக்கான்னு பாருங்க, எதுவுமே இல்லை, அதோட அப்படியே விட்டுருங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மொத்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35, ஓகேவா. ஸோ பாருக்கு முன்னாடி எதுவுமே நம்பர் இல்லை, அதனால நான் சைபர்னு போட்டுக்கிறேன். அப்போ இதோட ஆன்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35/99. உங்களோட கால்குலேட்டர் எடுத்து நீங்கள் ஜஸ்ட் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 35/99 போட்டு பார்த்தீங்கன்னா ஸோ என்ன வரும் அப்படின்னா 0.35 0.35 என்ற நம்பர் வந்து ரிப்பீட் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் ஆகி போய்கிட்டே இருக்கக்கூடிய நம்பரை தான் நம்ம மேத்தமெட்டிக்கலாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 ரிப்பீட் ஆகி போய்கிட்டே இருக்குங்களா, அப்போ 3யும் 5யும் ரிப்பீட் ஆகிட்டு போகிறதுனால அந்த 35க்கு மேலே ஒரு பார் வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இந்த 0.35 பாருக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 35 என்ற நம்பர் வந்து ரிப்பீட் ஆகி போய்கிட்டே இருக்குது அப்படின்றது அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு 0.163 பார்னு இருக்கு வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி நீங்கள் பின்னமாக மாற்றுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பின்னம்னாலே பையின்னு வந்துருமா. இப்போ பாருக்கு கீழே எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 நம்பர் இருக்குது. அப்போ பாருக்கு கீழே 2 நம்பர் இருந்ததுன்னா 2 9 போட்டுக்கோங்க. பாருக்கு கீழே 3 நம்பர் இருந்ததுன்னா 3 9 போட்டுக்கோங்க. பாருக்கு கீழே 4 நம்பர் இருந்ததுன்னா 4 9 போட்டுக்கோங்க. இப்போ இந்த கணக்கில் நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஓகேவா. பாருக்கு கீழே 2 நம்பர் இருக்குது, அதனால நான் 2 9 போட்டுக்கிறேன். இப்போ பாருக்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்குது. ஸோ பாருக்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை சைபர் வந்து சேர்க்கணும். இப்போ பாருக்கு முன்னாடி ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது, அதனால் ஒரு சைபர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த மொத்த நம்பரை நீங்கள் என்னன்னு படிப்பீங்க, ஜஸ்ட் 163. அந்த பாயிண்ட்டுக்கு
பாயிண்ட் எல்லாம் கன்சிடர் பண்ணுங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த மொத்த நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 163 மைனஸ் பாருக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்கு. ஸோ அப்போ 163ல் 1 போச்சுன்னா 162. ஸோ 162 டிவைட் பை 990. ஸோ இப்போ இந்த 162ஐயும் 990ஐயும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா 0.163 பார் அப்படின்னு ஆன்சர் வரும். ஸோ இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? 0.1636363 என்ற நம்பர் வந்து ரிப்பீட் ஆகி போய்கிட்டே இருக்கும். பாருக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் தொடர்ச்சியாக ரிப்பீட் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் தேர் பிட்வீன், அதாவது 200க்கும் 300க்கும் இடையே 6, 8, 9 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளதுன்னு கேட்குறான். முதல்ல 6க்கு 8க்கு 9க்கு நான் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ ரெண்டாவது வாய்ப்பில் போட்டிங்கன்னா இது வந்து 3 டைமு, இது 4 டைமு, இந்த 9 அப்படியே வந்துடும். ஸோ அகைன் வந்து 3ஆவது வாய்ப்பால் போட்டிங்கன்னா இது வந்து 1 டைமு, இந்த 4 அப்படியே வரும், இது 3 டைம் வரும். அப்போ எல்சிஎம் என்பது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 × 3 × 4 × 3. ஸோ 2 × 3 6, 6 × 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 6 × 4 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24, 24 × 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72. ஓகேவா? ஸோ எல்சிஎம் என்பது 72ங்களா? இப்போ எப்பயுமே எல்சிஎம் என்பது ஓகேவா, ஸோ அதாவது எப்படின்னா எல்சிஎம் ஆஃப் கே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எல்சிஎம் ஆஃப் இப்போ கேவோட வேல்யூ நான் 1 கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்தது நான் கேவோட வேல்யூ 2 கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அந்த நம்பர் இப்போ கேவோட வேல்யூ 1 கொடுத்தா என்னாகும், எல்சிஎம் இன்ட்டு கேவோட வேல்யூ நான் 1 கொடுக்குறேன் 72. ஸோ இந்த நம்பர் வந்து 6ஆல் டிவைட் ஆகும், 8ஆல் டிவைட் ஆகும், 9ஆல் டிவைட் ஆகும். அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 72 கேவோட வேல்யூ நான் 2 கொடுக்குறேன். இந்த 144 இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பர் வந்து 6ஆல் வகுப்படும், 8ஆல் வகுப்படும், 9ஆல் வகுப்படும். அடுத்தது 72 × 3 கொடுக்குறேன். ஸோ 72 × 3 கொடுத்தா என்ன கிடைக்கும், 6, 21. ஸோ இந்த 216 என்பது 6ஆல் வகுப்படும், 8ஆல் வகுப்படும், 9ஆல் வகுப்படும். அதே போல் அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 72 × 4. ஓகேவா? ஸோ கேவோட வேல்யூ நான் கொடுத்துக்கிட்டே போகிறேன். ஓகேவா? ஸோ 2 × 4 8, 7 4s are 28, 288. இந்த 288 6ஆல் வகுப்படும், 8ஆல் வகுப்படும், 9ஆல் வகுப்படும். அடுத்தது இந்த 72 × 5 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், 10 பேலன்ஸ் 1 360. ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு 6ஆல் வகுப்படும், 8ஆல் வகுப்படும், 9ஆல் வகுப்படும். இப்போ சொல்லுங்க பார்ப்போம், 200க்கும் 300க்கும் இடையில எத்தனை நம்பர் வந்து 6, 8, 9ஆல் வகுப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2 நம்பர் மட்டும் தான், இந்த 216, 288. ஓகேவா? ஸோ இந்த 2 நம்பர் மட்டும்தான் 200க்கும். ஓகேவா? ஸோ 200க்கும் 300க்கும் இடையில எந்த அந்த 2 நம்பரு, இந்த 216 அதுக்கப்புறம் 288, இந்த 2 நம்பர் மட்டும்தான் உங்களுக்கு 6ஆல் 8ஆல் 9ஆல் டிவைட் ஆகும். ஸோ ஜஸ்ட் 2 நம்பர் மட்டும்தான், ஆப்ஷன் நம்பர் பி. ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களில் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாளில் பண்ணுறாரு. ஸோ பி என்பவர் அதே வேலையை 30 நாளில் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்க போகிறேன். ஸோ இந்த 2 நம்பருக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க், அதாவது மொத்த வேலை என்பது கிடைச்சிடும். ஸோ 20க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 60ங்களா? இப்போ அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா திறன் வந்து கண்டுபிடிக்க போகிறேன், எஃபிஷியன்சி வந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன். இது வந்து 4. ஓகேவா? ஸோ இது வந்து மொத்த வேலை. இந்த இடத்துல இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி. ஸோ எஃபிஷியன்சினா தமிழில் வந்து திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 60 இந்த 20ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 கிடைக்குமா? ஸோ அதே போல் இந்த 60 இந்த 30ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்குமா? ஸோ இப்போ இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர் டே, ஒரு நாளைக்கு ஏவால் 3 வேலை செஞ்சாருன்னா ஸோ மொத்த வேலை இந்த 60 வேலையை 20 நாளில் முடிப்பார். ஸோ பி என்பவர் வந்து ஒரு நாளைக்கு 2 வேலை செஞ்சாருன்னா ஸோ 60 வேலையை 30 நாளில் முடிப்பார். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா, ஓகே, இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 2த்தையும் கூட்டிக்கோங்க. ஸோ ஒரு நாளைக்கு இவங்க 2 பேரால் எத்தனை வேலை செய்ய முடியும், ஒரு நாளைக்கு 5 வேலை செய்ய முடியும். அப்போது இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அந்த மொத்த வேலை, ஸோ மொத்த வேலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க்கு, இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அவங்க அந்த 2 பேரோட திறன், இவங்க 2 பேரோட திறன். ஓகேவா? ஸோ இதை 2த்தையும் சால்வ் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏவும் பியும் இணைந்தாங்கன்னா
எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60. ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ திறன் அவங்களுக்கு திறன் 5 வேலை செய்வாங்க. அப்போ மொத்தமாக எத்தனை நாளில் முடிப்பாங்க 12 டேஸில் முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து ப்ராக்டிக்கல் கான்செப்ட். சப்போஸ் இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை ஏதோ ஒரு நாளில் செய்கிறாரு, பி வந்து அதே வேலையை ஏதோ ஒரு நாளில் செய்கிறாரு, ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஏபி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி அப்படின்ற நீங்கள் ஃபார்முலாவில் போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ அதுவே உங்களுக்கு வந்து 3 பேர் வந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா வராது. ஓகேவா? ஸோ 3 பேர் வந்தாங்கன்னா ஏபிசி டிவைட் பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி போட்டிங்கன்னா தப்பு. ஓகேவா? ஸோ 3 பேர் போட்டாங்கன்னா நீங்கள் இந்த ப்ராக்டிக்கல் கான்செப்ட்லையும் போட முடியும். ஸோ 3 பேர் கேட்டாங்கன்னா ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலா இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அதை நம்ம கணக்கு வரும்போது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இது பாருங்கள், இது வந்து என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டிஹெச் கொஷின். M1 D1 H1 டிவைட் பை கீழே வந்து ஒர்க்கு, அதாவது ஆட்கள். எம்னா மென்னுன்னு சொல்லுவாங்க ஆட்கள், ஸோ டினா டேஸ்ன்னு சொல்லுவாங்க நாட்கள், ஹெச்னா ஹவர் மணி ஏதாவது குறிப்பிட்டிருந்தாங்கன்னா அந்த மணியை வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்தது கீழே வந்து எப்பயுமே வேலையை வந்து கணக்கிட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க 14 அச்சு கோர்ப்பவர்கள். ஓகேவா? இதுதான் மென். 14 அச்சு கோர்ப்பவர்கள் 5 மணி நேரத்தில். ஓகேவா? ஸோ நாட்களை பற்றி சொல்லலை, 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் 70 பக்கங்களை முடிப்பர். இங்கே 70 பக்கங்களை முடிக்கிறாரு பார்த்தீங்கன்னா அதுதான் வேலை. ஓகே. ஸோ இந்த 70 பக்கம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலை. ஸோ இந்த பக்கங்களை முடிக்கிறது தான் வேலை. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 100 பக்கங்களை முடிக்க. அப்போ 100 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சு கோர்ப்பவர்கள் 10 மணி நேரம் எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? ஸோ 70 பக்கங்களை முடிப்பர் 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சு கோர்ப்பவர்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இதை சால்வ் பண்ணுங்க, கொஸ்டின் மார்க்கு கிடைச்சிடும். ஒரு சைபருக்கு ஒரு சைபர் அடிச்சாச்சு, ஒரு சைபருக்கு ஒரு சைபர் அடிச்சாச்சு, 7ஆம் வாய்ப்பால் அடிச்சுன்னா 2 டைமு. ஸோ அப்போ எக்ஸ் என்பது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 நபர்கள் வந்து தேவைப்படும். ஓகே. ஸோ 100 பக்கங்களை 10 மணி நேரத்தில் சேர்க்கிறதுக்கு 10 அச்சு கோர்ப்பர்கள் தேவைப்படும். ஆப்ஷன் நம்பர் பி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, 7500க்கு ஆண்டுக்கு 8%, அதாவது 7500க்கு 8% வட்டி வீதம் ஒரு வருடம், அதாவது ஆண்டுக்கு 8% வட்டி வீதம் ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல பெர் ஆனம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் இந்த இடத்துல ஆண்டுக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணல. ஸோ ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா PNR டிவைடட் பை 100 நமக்கு தெரியுமா? ஸோ இங்கே பிரின்சிபல் என்பது எவ்வளோ சொல்லியிருக்காங்க 7500 ரூபாய். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 8%. அடுத்தது டைம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன டைம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் 6 மாதம். ஒன்று எல்லாமே மந்தாக வச்சுக்கணும், இல்லை எல்லாமே இயராக வச்சுக்கணும். பட் இங்கே இருக்கக்கூடிய ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய எண் வந்து நமக்கு இயரில் தான் வரணுமே. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஒரு இயரு ப்ளஸ் இந்த 6 மாதத்தை எப்படி இயராக எழுதுவீங்க 6 டிவைட் பை ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2. ஸோ இப்போ இதை வந்து பின்னமாக மாற்றினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த 2 ஃப்ராக்ஷனையும் கூட்டிங்கன்னா 2 × 1 2, 2 + 1 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3. அப்போ டைம் பீரியட் என்பது எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டீங்க 3/2 வருடம் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. ஸோ பிரின்சிபல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7500. ஸோ டைம் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3/2. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 டிவைட் பை அந்த பெர்சன்டேஜ் எடுக்கிறதுக்காக தான் ஆக்சுவலாக நம்ம 100 வந்து நம்ம போடுறோம். ஸோ 2 சைபருக்கு 2 சைபர் கேன்சல் பண்ணியாச்சு. 2ஆம் வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா 4 டைமு. ஸோ 75 × 4, 75 × 4 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300. ஸோ 300 × 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 900. ஸோ அப்போ வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 900 ரூபாய். ஆப்ஷன் நம்பர் டி. ஓகேவா? கிரிக்கெட் வீரர் தோனியின் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வீரர் தோனியின் முதல் 30 ஆட்டங்களுக்கான சராசரி ஓட்டம் 72. ஸோ 30 மேட்ச்சில் 72 வந்து இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மேட்ச். ஓகேவா? இது வந்து ஆவரேஜ். ஓகே. அப்போ இவங்களோட சராசரி என்ன டோட்டல் வந்து எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உனக்கு டோட்டல் கிடச்சிருமா? அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 3 × 2 6, 7 × 3.
ஸோ 7 × 3 21 ஒரு சைபர் வந்து சேர்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ 30 ஆட்டங்களில் ஓகே 30 மேட்ச்ல தோனியோடைய டோட்டல் ரன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2160 ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து 31வது ஆட்டம் ஓகேவா. அப்போ 31வது ஆட்டம் நடைபெற்ற பின் அவருடைய சராசரி ஓட்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 73 ஓகேவா. அப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 31 மேட்சுக்கான டோட்டல் வந்து கிடைச்சிரும் ஓகேவா. ஸோ மல்டிபிள் பண்ணுங்க 3 9 7 21 கூட்டிங்கன்னா 3 16 பேலன்ஸ் 1 2 2 ஓகேவா. அப்போ 31 மேட்சுக்கான டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2263. ஸோ 31st அதாவது 31 மேட்சுக்கு வந்து 31 மேட்சுக்கு வந்து டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2263. 30 மேட்சுக்கு வந்து கூடுதல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2160 ஓகே. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணினா அந்த 31st மேட்ச் வந்து எவ்வளோ ஸ்கோர் அடிச்சிருப்பாரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். 3-0-1. அப்போ அந்த கடைசி மேட்ச்ல வந்து எவ்வளோ ரன் அடிச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 103 ரன் அடிச்சிருப்பாரு. ஆப்ஷன் நம்பர் டி. அரேஞ்ச் த அசெண்டிங் ஆர்டர், அதாவது ஏறு வரிசை. ஒரு 3 பின்னம் கொடுத்துட்டு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பின்னங்கள் கொடுத்துட்டு அந்த பின்னத்தை வந்து ஏறு வரிசையில் எழுதுக, இறங்கு வரிசையில் எழுதுக, இல்லைன்னா வந்து பெரிய பின்னம் எது சிறிய பின்னம் எது அப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கேட்கலாம். பட் இங்கே வந்து ஏறு வரிசையில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. முதல்ல அந்த பின்னம் என்னன்னு எழுதிப்போம். 3/4 ஒரு பின்னம் இருக்கு. அடுத்தது 1/2 ஒரு பின்னம் இருக்கு. அடுத்தது 5/8 ஒரு பின்னம் இருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள். இதை வந்து ஒரு டிஃபரன்ஸ் மெத்தட் அப்படின்ற ஒரு மெத்தட்ல ஈஸியாக நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த 2 நம்பருக்கும் நியூமரேட்டருக்கும் தொகுதிக்கும் பகுதிக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1. அதே போல இங்க பார்த்தீங்கன்னா தொகுதிக்கும் பகுதிக்கும் நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1. அடுத்தது இங்க நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ இது என்ன பண்ணிட்டேன், ஸோ நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் இடைப்பட்ட டிஃபரன்ஸை வந்து நான் எடுத்துட்டேன் ஓகேவா. இப்போ இது மூணுத்துக்கும் நான் என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க போறேன். 1 1 3 இதுக்கு எல்சிஎம் வந்து எவ்வளோ வரும் 3 வருமா. ஸோ இப்போ இந்த இடம் இது வந்து 3ஆ மாறணும். இந்த 1 வந்து 3ஆ வரணும்னா எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுவீங்க 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்களா. ஸோ இங்கே வந்து 3 இங்கே வந்து 3ஆ மாறணும். இந்த எல்சிஎம் 3ஆ மாறணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்கன்னா இங்கே 3 வரணும்னா எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுவீங்க 1ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்களா. ஸோ இப்போ இங்கே என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணீங்களோ, அதாவது எல்சிஎம் வரதுக்கு என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணீங்களோ அந்த நம்பரை எடுத்துட்டு போயிட்டு நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 3 × 3 எவ்வளோன்னு பார்த்தீங்க 9. அடுத்தது இங்கே என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணீங்களோ அந்த நம்பரை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பின்னத்தோடைய நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணுறேன். 3 × 1 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ இங்கே என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணீங்களோ அந்த நம்பரை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 1 × 5. ஸோ 5ங்களா. இப்போ இது மூணுத்தில் எது பெரிய நம்பர், ஸோ இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் ஃப்ராக்ஷன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓகேவா. ஸோ இந்த மூணுத்துல பெரிய நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 9 தானே. அப்போ இந்த 9க்கு நிகராக இருக்கக்கூடிய பின்னம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3/4. சப்போஸ் சிறிய பின்னம் எதுன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க, இந்த மூணுத்துல எது சின்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 தான் சின்னதாக இருக்கு. அப்போ இந்த 3க்கு நிகரான பின்னம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1/2. இப்போ உங்ககிட்ட என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அசெண்டிங் ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதுல இருந்து பெருசு எழுதணும். ஸோ இருக்கிறதுலே சின்னது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சின்னது ஓகேவா. அப்போ இரண்டாவது பின்னம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/2. அடுத்தது இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர். அப்போ இதற்கு நிகரான பின்னம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5/8. ஸோ அடுத்தது இதை விட பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 9 ஓகேவா. இதுக்கு நிகரான பின்னம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3/4. ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் ஏ தான் மிக சரியான விடை. ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, இதுவுமே ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். பட் பார்க்கறது தான் கொஸ்டின் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ T20 மட்டைப்பந்து போட்டியில் ராசு 50 பந்துகளை எதிர்கொண்டு 10 முறை 6 ஓட்டங்களை எடுத்தார் ஓகேவா. ஸோ ஒரு ராசு என்ற நபர் வந்து ஒரு T20 மேட்ச்ல ஸோ 50 பந்துகளை வந்து எதிர்கொண்டு 10 6 அடிக்கிறார் ஓகேவா. ஸோ அப்போ ராசு வந்து மொத்தமாக ராஜு வந்து எத்தனை பந்துகளை வந்து எத்தனை முறை வந்து பந்துகளை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 50 முறை வந்து பந்துகளை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பார். டோட்டலாக 50 பந்துகளை வந்து அவர் ஃபேஸ் பண்ணுறாரு. அப்போ 50 முறை வந்து பந்துகளை வந்து ஃபேஸ் பண்ணுறாரு ஓகேவா. ஸோ எத்தனை முறை வந்து 6 அடிச்சிருப்பாரு, ஸோ 6 வந்து எத்தனை முறை அடிச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 10 முறை. அந்த 10 பந்தில் வந்து 6 வந்து அடிச்சிருப்பாரு. 6 அடிக்காமல் எத்தனை முறை இருந்திருப்பாரு, நாட் ஹிட் 6 ஓகேவா.
ஸோ 6 அடிக்காமல் எத்தனை முறை இருந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 40 முறை வந்து 6 அடிக்க, அதாவது 40 பந்துகள் வந்து 6 அடிக்காமல் இருந்திருப்பார். ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, அவர் எதிர்கொண்ட பந்துகளில் ஒரு பந்தை சம வாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கும் போது அதில் அவர் 6 ஓட்டங்கள் எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்குறான். ஓகேவா? ஸோ சிம்பிளாக ஏதேனும் ஒரு பந்தை எடுக்கும்போது அதில் 6 அடிக்காமல் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்குறான். ஓகேவா? 6 அடிக்கிறதுக்கு எத்தனை முறை 6 அடிச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா 10 முறை 6 அடிச்சிருப்பாரு. 6 அடிக்காமல் எத்தனை பந்து இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 40 பந்துகளில் 6 அடிக்காமல் இருந்திருப்பாரு. அப்போ அந்த 6 அடிக்காமல் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு தான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ 40 முறை வந்து அவர் 6 அடிக்காமல் இருந்திருப்பாரு. ஸோ டோட்டலாக எத்தனை பந்து வீசப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா 50 பந்துகள் வந்து வீசப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் டோட்டல் சாம்பிள் ஃபேஸ், மொத்த நிகழ்தகவுகளின் எண்ணிக்கை. ஓகேவா? ஸோ மொத்த நிகழ்வுகளின் எண்ணிக்கை 50. இந்த 6 அடிக்காம இருக்கிறதுக்கான நிகழ்வு எத்தனை பார்த்தீங்கன்னா 40. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? ப்ராபபிலிட்டி வந்து 4/5 கிடைச்சிரும். ஆப்ஷன் நம்பர் பி. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ இதுவுமே ரொம்ப சிம்பிளான கொஸ்டினுங்க. ஓகேவா? அதாவது ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் நகரத்தின் அதிகபட்ச வெப்பநிலை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க? டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5, டே 6, டே 7, 7 நாளுக்குமே கொடுத்துருக்காங்க. அந்த வாரத்தின் சராசரி வெப்பநிலை என்னன்னு கேட்குறான். ஸோ சராசரி கணக்கிடுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? எல்லா வேல்யூம் கூட்டி எத்தனை எண்ணிக்கை இருக்கோ அத்தனை எண்ணிக்கையால் டிவைட் பண்ணணும். ஸோ அதான சராசரி. ஸோ சராசரி என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை வேல்யூவை கூட்டணும் டோட்டல் எடுத்துக்கிட்டு. ஸோ அதுக்கப்புறம் எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை எண்ணிக்கையை வந்து நம்ம கீழே போட்டு டிவைட் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்க, முதல் நாள் வந்து 34.8 வந்து இருந்திருக்கு. ஸோ இரண்டாவது நாள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 38.5 வந்து இருந்திருக்கு. மூன்றாவது நாள் எவ்வளோ இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா 33.4 இருந்திருக்கு. நாலாவது நாள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 34.7 இருந்திருக்கு. அஞ்சாவது நாள் எவ்வளோ இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா 35.8 இருந்திருக்கு. ஆறாவது நாள் வந்து 32.8 இருந்திருக்கு. ஏழாவது நாள் எவ்வளோ இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா 34.3 இருந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நான் கூட்ட போகிறேன். ஜஸ்ட் சிம்பிள் கேல்குலேஷன் தான். ஓகேவா? ஸோ 7 3 10, அடுத்தது வந்து 8 8 16 26, ஸோ 30 38 40 43. ஓகேவா? பேலன்ஸ் 4 4 4 8 8 8 16 16 + 3 19 19 + 4 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19 + 4 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23 23 + 5 வந்து 28 30 30 + 4 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 34. பேலன்ஸ் வந்து 3 6 9 12 15 18 21 24. ஸோ 244.3 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? மொத்தமாக அந்த 7 நாளுக்கு உண்டான கூடுதல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 244.3. ஸோ எதால் டிவைட் பண்ண போகிறீங்க? ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த வாரத்தில் எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா 7 நாள் இருக்குது. அந்த 7ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 7ஆம் வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 3 × 7 21, பேலன்ஸ் வந்து 3. அடுத்தது வந்து 4 × 7 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28, பேலன்ஸ் வந்து 6. அடுத்தது 9 × 7 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 63. ஸோ அப்போது 234.9 டிகிரி செல்சியஸ் தான் மிக சரியான விடை. ஆப்ஷன் நம்பர் பி. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு குழுவில் 100 பேர் உள்ளனர். அவர்களின் உயரங்களின் கூட்டு சராசரி 163.8 சென்டிமீட்டர் மற்றும் மாறுபாட்டு கெழு 3.2 எனில் அவர்களுடைய உயரங்களின் திட்ட விலக்கம் என்னன்னு கேட்குறான். ஓகேவா? ஸோ அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கூட்டு சராசரி மீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அரித்மெட்டிக் மீன் வந்து கொடுத்துருக்காங்க. திட்ட விலக்கம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ மாறுபாட்டு கெழுவை வச்சு மாறுபாட்டு கெழு திட்ட விலக்கத்தை வச்சு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் இதுதான் மாறுபாட்டு கெழுன்னு சொல்லுவாங்க. ஸோ சிக்மா இதை தான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் திட்ட விலக்கம் சொல்லுவாங்க. டிவைடட் பை எக்ஸ் பார் இது வந்து கூட்டு சராசரின்னு சொல்லுவாங்க. சதவீதமாக மாற்றுறதுக்கு 100ஆல் மல்டிபிள் பண்ணணும் எப்பயுமே. ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்பது 100ஆல் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? திட்ட விலக்கம் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ திட்ட விலக்கத்துக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா மாறுபாட்டு கெழு இன்ட்டு கூட்டு சராசரி. ஓகேவா? டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, ஸோ மாறுபாட்டு கெழு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 3.2ன்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு சராசரி என்ன சொல்லிட்டாங்க? ஆவரேஜ் ஹைட் என்பது என்ன சொல்லிட்டாங்க? 163.8ன்னு சொல்லிட்டாங்க. டிவைடட் பை 100. இதை சால்வ் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும்.
முதல்ல இந்த 163.8 இன்ட்டு 3.2 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்துப்போம். 8 2 16 பேலன்ஸ் 1, 3 2 6 7 6 2 12 பேலன்ஸ் 1, 1 2 2 ப்ளஸ் 3. ஓகே, 8 இன்ட்டு 3 24 பேலன்ஸ் 2, 3 இன்ட்டு 3 9 11 பேலன்ஸ் 1, 6 இன்ட்டு 3 18 19 பேலன்ஸ் 1, 1 3 3 4. ஓகே, கூட்டினீங்கன்னா 6 11 பேலன்ஸ் 1 4, அடுத்தது 12 பேலன்ஸ் 1 5. ஓகேவா? ஸோ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க, அதனால 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன். அப்போ இதை மேலே இருக்கிற டேர்மை வந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா 524.16 டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ ஒரு சைபருக்கு ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம், 2 சைபருக்கு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். அப்போ ஆன்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, திட்ட விளக்கத்துக்கான ஆன்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.2416. ஸோ இங்கே பாருங்க 2 டிஜிட் அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.24 தான் மிக சரியான விடை. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயதுகள் முறையே 24. அதாவது ரீனான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து உஷான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுடைய பிரசன்ட் ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரீனா வந்து 24, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உஷா வந்து 36 வயது வந்து இருக்காங்க. 8 ஆண்டுகளுக்கு முன்பு, ஸோ 8 ஆண்டுகளுக்கு முன்புனா, ஸோ 8 ஆண்டுக்கு முன்னாடி இவங்க என்ன வயசு இருந்திருப்பாங்க? 16 வயசு இருந்திருப்பாங்க. ஸோ 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்களுக்கு வயசு குறைஞ்சதுன்னா கண்டிப்பாக இவங்களுக்கும் வயசு குறையும். அப்போ 8 ஆண்டுகளுக்கு முன்பு, ஸோ 36ல் 8 போச்சுன்னா 28 வருமா? ஸோ அப்போது 16:28, அது ஒரு ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதை கேன்சல் பண்ணால் 4 வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா இது 4 டைமு, இது 4 வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா 7 டைமு. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 8 ஆண்டுகளுக்கு முன்னர் ரீனா மற்றும் உஷாவுடைய ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ பிட்வீன் உஷா அண்ட் ரீனா கேட்டிருக்காங்க. ஸோ உஷாவிற்கும் ரீனாவுக்கும், இது வந்து ரீனாவோட ரேஷியோ, இது வந்து உஷாவோட ரேஷியோ. மாற்றி போட்டுறாதீங்க, ஆப்ஷனில் ரெண்டுமே இருக்கும். உஷாவில் இருந்து ரீனாவின் விகிதம் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7:4, ஆப்ஷன் நம்பர் ஏ. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, 3 power of 3 whole power minus 2 into 2 power 2 into power of minus 3 divided by 2 power 4 minus 2 into 3 power minus 4 into 4 power minus 2. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஸோ a பவர் m இன்ட்டு a பவர் ஆஃப் n. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மல்டிபிள் பண்ணி a பவர் mன்னு எழுதிக்கலாமா? அப்போ நான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும், உள்ளே இருக்கிற எல்லா வேல்யூவும் நம்ம இந்த 3யும் 2வையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன், இந்த 2வையும் 3யும் மல்டிப்ளை பண்ண போகிறேன், இந்த 4ஐயும் 2வையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 பவர் 3 2s are 6, அப்போ மைனஸ் 6 மல்டிபிள் 2 பவர் 2 இன்ட்டு 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 6 டிவைடட் பை 4 2s are minus 8, அப்போ 2 power minus 8 மல்டிபிள் 3 power minus 4 இன்ட்டு 4. இந்த 4 power minus 2 இருக்குது பார்த்தீங்களா? இதை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னு பார்த்தா, முதல்ல இந்த 4 வந்து 2 power 2ன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது மேலே ஒரு மைனஸ் 2 இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 power minus 4ன்னு கிடைக்குமா? இந்த 4 power minus 2-வை நான் ஜஸ்ட் 2 power minus 4ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய டேர்ம் எல்லாத்தையும் நான் மேலே கொண்டு போக போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ மேலே வந்து a பவர் mன்னு இருக்குது, கீழே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு a பவர் nன்னு இருக்குன்னா, இந்த டேர்மை வந்து நீங்கள் மேலே கொண்டு போது உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தா a பவர் m, இந்த a பவர் n மேலே போகும்போது மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடும். அப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 3 பவர் மைனஸ் 6 இன்ட்டு 2 பவர் மைனஸ் 6, இந்த 2 பவர் 8 மேலே போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 பவர் ப்ளஸ் 8ஆக மாறிடும். அதே போல் இந்த 3 பவர் மைனஸ் 4 மேலே போச்சுன்னா உங்களுக்கு என்னவா மாறும்? 3 பவர் ப்ளஸ் 4ஆக மாறிடும். அதே போல் இந்த 2 பவர் மைனஸ் 4 மேலே போச்சுன்னா 2 பவர் ப்ளஸ் 4ஆக மாறிடும். இப்போ பேஸ் எல்லாமே ஈக்குவலாக, இங்கே 2ன்னு இருக்குது, இங்கே 2ன்னு இருக்குது, இங்கே 2ன்னு இருக்குது. ஸோ பேஸ் எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணிப்பீங்க? ஸோ 2 பவர் பேஸ் எல்லாமே ஈக்குவலாக இருந்ததுன்னா பவரில் உள்ள நம்பரை ஜஸ்ட்டு கூட்டிக்கலாமா? மைனஸ் 6 ப்ளஸ் 8 அடுத்தது ப்ளஸ் 4. ஓகேவா? அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 3 பவர் பேஸ் 2 இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா 3யை வந்து காமனாக போட்டுட்டு பவரில் என்ன நம்பர் இருக்குது? மைனஸ் 6ன்னு ஒரு நம்பர் இருக்குது, அடுத்தது 4ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அப்போ மைனஸ் 6 ப்ளஸ் 4. இப்போ சால்வ் பண்ணுங்க. 2 பவர் மைனஸ் 6 8 4 12, 12ல் 6 போச்சுன்னா வெறும் 6 மல்டிபிள்.
ஸோ இது 6ல் 4 போச்சுன்னா -2 ஓகேவா. அப்போ 2 பவர் 6 2 பவர் 6 டிவைடட் பை 3 பவர். ஸோ இந்த மைனஸ்ல இருக்க டேர்ம் வந்து கீழே வந்ததுன்னா பிளஸ்ஸா மாறிடும், 3 பவர் 2வா மாறிடும் ஓகேவா. அப்போ 2 பவர் 6ஓட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 64. 3 பவர் 2ஓட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ 64 டிவைட் பை 9 போட்டிங்கன்னா 5 × 9 45, 6 × 9 54, 7 × 9 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 63. ஸோ 7 டைம் வரும், ரிமைண்டர் வந்து 1. ஸோ 9ஆல் டிவைட் பண்ணுறோம், அதனால் 9. ஏன்னா ஆப்ஷன் வந்து நமக்கு கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ அதனால் நான் கலப்பு பின்னத்தில் எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே 3 பவர் -2 இருக்குங்களோ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 6 × 1/3 பவர் 2ன்னு எழுதிக்கலாம். இந்த மைனஸில் இருக்க டேர்ம் வந்து கீழே வந்ததுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும், கீழே இருக்கக்கூடிய டேர்ம் மேலே போச்சுன்னா மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ் வந்து மைனஸாக மாறும். ஓகே, கனசதுரத்தின் மொத்த வலைப்பரப்பு. ஸோ கனசதுரத்துடைய மொத்த வலைப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கியூபாய்டுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 6a² ஈக்குவல் டு அது என்ன சொல்லியிருக்காங்க 384ன்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ இதுல இருந்து அதன் பக்கம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பக்கம்னா ஏவோட மதிப்பு வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் a² ஈக்குவல் டு 384 டிவைட் பை 6. ஸோ 6ஆம் வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா 6 டைம் 36, 4 டைம் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு 24. அப்போ a² இஸ் ஈக்குவல் டு 64. அப்போ ஏவோட மதிப்பு வந்து எவ்வளோங்க ஸ்கொயர், 64க்கு ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 8 மீட்டர். ஆப்ஷன் நம்பர் பி. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் பார்த்தீங்கன்னா இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்க போறேன். ஓகே, முதல்ல எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிப்போம் ஓகேவா. அதாவது 3a - 1 நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 3 × a - 1ன்னு எழுதலாம். அதே போல் 2 × a - 1 ஹோல் ஸ்கொயரை நான் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 2 × இந்த a - 1 ஹோல் ஸ்கொயரை நான் பிரித்து எழுதிக்கிறேன். a - 1 × a - 1ன்னு எழுதிக்கிறேன். அதே போல் a² -1ன்னு இருக்குங்களா, மேலே வந்து நம்ம 1² கூட போட்டுக்கலாம், எதுவுமே பிரச்சனை இல்லை. ஸோ நமக்கு என்ன தெரியும், a² - b²க்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும்னா a + b a - bன்னு ஒரு ஃபார்முலா தெரியுமா. அப்போ இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா a - 1 × a + 1ன்னு இருக்கும். இப்போ பாருங்க எல்சிஎம் என்பது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டு மீதி என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கணும் ஓகேவா. ஸோ முதல்ல நம்பர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிப்போம். 3 × 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 ஓகேவா. ஸோ இது மூணுத்துலேயுமே யார் காமனாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா a - 1 வந்து காமனாக இருக்காருங்களா. அப்போ a - 1 நான் காமனாக எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்தது இங்கே மீதி என்னென்ன இருக்குது, a - 1ன்னு ஒன்று இருக்குது, அடுத்தது a + 1 இருக்குது, அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதை வச்சு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க 6ன்னு ஆரம்பிக்கிற ஆப்ஷன் இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் பி கிடையாது. ஸோ 6ன்னு ஆரம்பிக்கிற மாதிரி இங்கே ஒரு 2 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதலாம், ஸோ a - 1 a - 1ன்னு இருக்குங்களா. அப்போ 6 × a - 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், இந்த a + 1 அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இதுதான் மிக சரியான விடை, ஆப்ஷன் நம்பர் டி ஓகேவா. ஓகே, ஸோ அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்க 61 டிவைட் பை 64. இப்போ முதல்ல இந்த கலப்பு பின்னத்தை நம்ம என்னவா மாற்றணும், இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றணும். இதை எப்படி நீங்கள் மாற்றுவீங்க, முதல்ல இந்த 64 × 1 கிராஸில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 × 64 1 × 64. அடுத்தது என்ன பண்ணுவீங்க, வர ஆன்சர் கூட இந்த 61 வந்து கூட்டுவீங்க. ஸோ அது கூட அந்த 61 வந்து கூட்டுவீங்க, கீழே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே போட்டுப்பீங்க 64 ஓகே. ஸோ இதுதான் ஒரு கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றுறது. 1 × 64 64, 64 + 61 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 125 டிவைட் பை 64. ஸோ இப்போ இதுக்கு தான் நீங்கள் என்ன எடுக்கணும், கியூப் ரூட் வந்து எடுக்கணும். ஸோ கியூப் ரூட்னா என்ன பண்ணுவீங்க, 3 நம்பருக்கு ஒரு நம்பரை வந்து வெளியே எடுப்பீங்க. ஸோ கியூப் ரூட்னா இந்த 125 5 × 5 × 5ன்னு பிரிக்கலாம், இந்த 64 4 × 4 × 4ன்னு பிரிக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட்னா 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியே எடுப்பீங்க, கியூப் ரூட்னா 3 நம்பருக்கு ஒரு நம்பர் வந்து வெளியே எடுப்பீங்க. ஆப்ஷன் நம்பர் சி ஓகே. ஸோ 2 உருளையின் உயரங்கள் முறையே ஓகேவா. ஸோ 2 உருளை இருக்குங்க, நான் இதை என்ன பண்ணுறேன் h நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன், இதை h நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ அதாவது 1:2ன்னு இருக்குங்களா. இதை முதல் உருளையோடைய h1, இது இரண்டாவது உருளையோட ஹைட்டு ஓகேவா. அதே போல் அவற்றின் ஆரங்கள் முறையே
ஓகேவா. ஸோ முதல் உருளையோடைய ஆரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2, இரண்டாவது உருளையோட ஆரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1, ஓகேவா. எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ உருளையோடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, உருளையின் கன அளவு, அதாவது உருளையோடைய வால்யூமுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ங்களா. ஸோ முதல் உருளையோடைய கன அளவு நான் என்னன்னு எடுத்துக்கலாம்னா பை R1 ஸ்கொயர் H1 டிவைடட் பை ரெண்டாவது உருளையோடைய, ஓகேவா. ரெண்டாவது உருளையோடைய இது வந்து சிலிண்டர் நம்பர் 1, இது சிலிண்டர், அந்த ரெண்டு சிலிண்டருடைய வால்யூமுடைய ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா. அதனால தான் நான் டிவைடட் பைன்னு போட்டிருக்கேன். அப்போ பை இன்ட்டு R2 ஸ்கொயர் இன்ட்டு H2. ஸோ இந்த பையும் இந்த பையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ R1 ஸ்கொயர் H1 டிவைடட் பை R2 ஸ்கொயர் H2. ஸோ R1 வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2ங்களா. அப்போ 2 ஸ்கொயரு இன்ட்டு ஹைட் 1 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1ங்களா, இன்ட்டு 1 டிவைடட் பை R2 ஸ்கொயர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா R2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயரு, ஹைட் 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 1 4, 1 இன்ட்டு 1 1, 1 இன்ட்டு 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2:1. என்ன கேட்டிருக்காங்க, அதோடைய ரெஸ்பெக்டிவ் வால்யூம், முதல் சிலிண்டருக்கும் இரண்டாவது சிலிண்டருக்கும் இடைப்பட்ட வால்யூம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2:1 தான் மிக சரியான விடை. கொஸ்டினை பார்த்து படிச்சுட்டு தான் ஆன்சர் பண்ணும். இரண்டாவது உருளையின் மற்றும் முதல் உருளைக்கான கன அளவு விகிதம் கேட்டாங்க, அப்படியே ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகும், ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ பாருங்க, ஒரு தொகையானது தனி வட்டி முறையில் 10 வருடத்தில் இரட்டிப்பாக வட்டி வீதம் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு தொகை வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 1 மடங்காக மாறுது, 2 மடங்காக மாறுது, 3 மடங்காக மாறுது. இந்த மாதிரி மடங்கு சார்ந்த கேள்வி வரும்போது ஒரு சின்னதாக ஒரு ஃபார்முலா இருக்குங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா n-1 ஈக்குவல் டு RT டிவைடட் பை 100. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, வட்டி வீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு R மட்டும் தான் தேவை. அப்போ R மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாமே ஈக்குவல் கன்சைட் கொண்டு போயிடுங்க. n-1 இன்ட்டு T டிவைடட் பை 100. ஸோ n என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா n என்பது மடங்கு, அந்த கொஸ்டினில் என்ன மடங்கு சொல்லியிருக்காங்க அந்த மடங்கு. ஸோ T என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா கால அளவு, எத்தனை டைம் பீரியட் சொல்லியிருக்காங்க அது, ஓகேவா. ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்க. 2 டபுள்ஸ் இரட்டிப்பாகிறது, 2 மடங்காக மாறுகிறது. அப்போ என்னோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2, டைம் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 வருடம். இப்போ சால்வ் பண்ணுங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு n வந்து 2 - 1, டைம் பீரியட் வந்து 10 டிவைடட் பை 100, ஓகேவா. ஸோ சால்வ் பண்ணலாமா, சாரி ஃபார்முலாவே நான் மாற்றி எழுதிட்டேன், ஓகேவா. ஸோ R கண்டுபிடிக்கிறதுக்கு n-1 இந்த 100 வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு வந்துச்சுன்னா மல்டிப்புளாக மாறிடும். ஸோ T வந்து கீழே வந்துடும். ஸோ n வந்து எவ்வளோங்க 2ங்களா. அப்போ 2 - 1 இன்ட்டு 100 டிவைட் பை டைம் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 வருடம். ஒரு சைபருக்கு ஒரு சைபர் கேன்சல் பண்ணிடலாம், ஓகேவா. 2 - 1 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1, 1 இன்ட்டு 10 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தானே சொல்லியிருக்காங்க, 10%. ஆப்ஷன் நம்பர் A, ஓகேவா. ஸோ அடுத்தது ஒரு பெருக்கு தொடர் வரிசையில், ஓகேவா, T2 கொடுத்துருக்காங்க மற்றும் T, அதாவது டேர்ம் நம்பர் 2 டேர்ம் நம்பர் 3 வந்து கொடுத்துருக்காங்க. இரண்டாவது உறுப்பு மூன்றாவது உறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க. எனில் பொது விகிதம் வந்து என்னன்னு கேட்குறான். ஸோ பெருக்கு தொடர் வரிசையில், ஓகேவா, பெருக்கு தொடர் வரிசையோடைய பொது விகிதம்னா காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 T2 டிவைட் பை T1 போடலாம், இல்லைனா இதுவும் சமம் தான், இல்லைனா T3 டிவைட் பை T2 போடலாம், இல்லைனா T4 டிவைட் பை T3 போடலாம். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும், ஓகே. நம்பிக்கிட்டே எது இருக்கு, T3 இருக்கு, T2 இருக்கு. அப்போ இந்த ஃபார்முலாவில் போடலாமா. ஸோ T3 டிவைட் பை T2, T3 வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/5, T2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3/5. ஸோ இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் வந்து எவ்வளோ, ஜஸ்ட் வெறும் 1/3 மட்டும்தான். ஆப்ஷன் நம்பர் B, ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. A1ஓட மதிப்பு வந்து -1ன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ANக்கான ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா A2ஓட மதிப்பும் A3ஓட மதிப்பும் கேட்டிருக்காங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், AN is equal to AN-1 divided by n+2. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், முதல்ல ஏவோட வேல்யூ வந்து 2ன்னு கொடுக்க போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து 2 தானே, A2 வந்து முதல்ல கண்டுபிடிக்கணும், ஓகேவா. ஸோ என்னோட வேல்யூ வந்து நான் 2ன்னு கொடுக்குறேன். அப்போ A2 - 1 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,
டிவைடட் பை ஓகேவா. ஸோ அடுத்தது n + 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 + 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ A1ஓட மதிப்பு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, A1ஓட மதிப்பு வந்து -1 1/4. அப்போ A2ஓட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -1/4. அடுத்தது A3 கண்டுபிடிக்கிறோம். ஸோ A3 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா A பவர் n - 1ல் போட்டிங்கன்னா 3 - 1 2 டிவைடட் பை n வந்து 3 + 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ A2ஓட மதிப்பு எவ்வளோங்க -1/4 டிவைடட் பை 3 + 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ இந்த 4 வந்து கீழே இறங்கிடும். அப்போ A3ஓட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -1/20. ஓகே. ஸோ A2ஓட மதிப்பு வந்து -1/4, A3ஓட மதிப்பு வந்து -1/20. ஆப்ஷன் நம்பர் டி தான் மிக சரியான விடை. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 + 2 + 3 + இதிலிருந்து n வரைக்கும் போகுது. அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் இயல் எண்களின் கூடுதல். ஓகேவா. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் வந்து கேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n × n + 1 டிவைடட் பை 2. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா. அதாவது முதல் இயல் எண்களோட கூடுதலுக்கான ஃபார்முலா தான் n × n + 1 டிவைடட் பை 2. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா முதல் இயல் எண்களுடைய கணங்களின் கூடுதலுடைய ஆன்சர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. 1³ 2³ 3³ இதுல இருந்து இந்த n³ ஓட வேல்யூ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா n × n + முதல் இயல் எண்களுடைய கணங்களோட கூடுதல் வந்து n × n + 1 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதோட வேல்யூ வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியுமா, என்னன்னு தெரியும், கேன்னு தெரியும். ஸோ அப்போ கேவை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா k². அப்போ ஆன்சர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் k² மட்டும்தான். ஆப்ஷன் நம்பர் ஏ. அடுத்தது a பவர் m - n am a பவர் m + n. இது வந்து ஒரு தொடர். என்ன தொடர்னு பார்த்தீங்கன்னா பெருக்கு தொடர் வரிசையில் உள்ள பொது விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பெருக்கு தொடர் வரிசையோடைய பொது விகிதம் அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா t2 - t1 அல்லது t3 - t2 எது வேணா போட்டுக்கலாம். ஓகே, நம்மளோட இஷ்டம் தான். ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் t2 ஓட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா a பவர் m, t1 ஓட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா a பவர் m - n. ஓகே. ஸோ இப்போ இந்த டேர்ம் வந்து மேலே போச்சுன்னா உங்களுக்கு என்னவா மாறிடும், a பவர் m. ஸோ மல்டிபிள் மேலே போச்சுன்னா a பவர் -m - n மாறிடுமா. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. a பவர் m இன்ட்டு a பவர் -m இன்ட்டு a பவர் -+n. ஸோ a பவர் +m a பவர் -m கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் a பவர் n மட்டும்தான். ஆப்ஷன் நம்பர் சி. ஓகேவா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை போலவே இந்த குரூப் 4ஓட கொஷின் பேப்பரும் எப்படி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். போன கிளாஸ் வந்து நம்ம போன கொஷின் பேப்பர் வந்து குரூப் 2 பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, அதே போல் இந்த கொஷின் பேப்பரும் உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியான கொஷின் பேப்பர் தான். ஓகேவா. அதனால் வந்து எல்லா கொஷினையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் 1 by 1 என்ன கான்செப்ட் சொல்லி கொடுத்தோமோ அந்த கான்செப்டை தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை வந்து சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நமக்கு தாங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்